வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் நம்ம தபால் துறையிலேருந்து ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு ஆல்ரெடி வெளியிட்டிருந்தாங்க. அது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கான டேட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போது அந்த வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க, எப்படி ரிசல்ட் வரும், அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை பற்றிய ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை மேக் பண்ணல. முழுக்க முழுக்க ஒரு முழுமையான தகவல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நோக்கத்துக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிசல்ட் எப்படி முதல்ல தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. இதுக்கு அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை இதுக்கான பதிலை நமக்கு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைன் போர்ட்டல் மூலிமா தெரிவிப்போம், அல்லது பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ், அல்லது பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி, எஸ்எம்எஸ், இது மூலிமா பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவிச்சிருவோம். ஃபஸ்ட்டு மொபைல் நம்பருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மூலிமா கொடுப்போம், இமெயில் ஐடிக்கும் கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ்க்கான போர்ட்டலையும் பார்த்தீங்கன்னா இதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு ரிசீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இது ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் கட்டாயமாக போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்றைக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லி அவங்க டேட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி அதை வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அவங்க வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களே டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டோட ஒரிஜினல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 செட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி அதோட ஃபோட்டோ காப்பி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ இருக்கும் பார்த்தீங்களா, அதில் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி 2 ஃபோட்டோ காப்பி வச்சுக்கோங்க. அது போக மீதி இருக்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்டில் என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் ஷீட், நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்களோ +2 முடிச்சிருக்கீங்களோ எல்லாத்தோட மார்க் ஷீட் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஐடி ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, பேன் கார்டு ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ப்ரூஃபை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட், இது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு கண்டிப்பாக கையில் இருக்கணும். நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதுக்குள்ள சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. இது போல் நீங்கள் ஓபிசியில் அப்ளை பண்ணுறதா இருந்தால் கரெக்டாக வேல்யூடாக இப்போ இருக்க ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு போயிருங்க. இல்லைனா அப்ளை பண்ணி புதுசு வாங்கி வச்சுக்கோங்க. ஓபிசிக்கு இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் டேட் கொடுப்பாங்க. உங்களுக்கு அப்படி டேட் முடிஞ்சிச்சுன்னா புதுசாக அப்ளை பண்ணி கையில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கூட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. இடபிள்யூஎஸ் கேட்டகரி இருந்தால் அதுக்குள்ள சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்கன்னா அதுக்கூட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட டிசி அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆனால் அதுக்கப்புறம் தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல இருக்க இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஒரிஜினல் ரெடி பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செட்டு பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி கையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்பட்டாலும் தேவைப்படலாம். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த செலெக்ஷன் உங்களுக்கு எந்த இடத்துல, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான மெயின் பிரான்ச்சுக்கு தான் அவங்க வர சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஒன்ஸ் போயிருங்க. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோ என்ன மார்க் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்ருப்பீங்க. அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஒன்ஸ் அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிசல்ட் ப்ரோ என்றைக்கு வரும் எல்லாமே சொல்லிட்டீங்க, ரிசல்ட் டேட்டை நீங்கள் சொல்லவே இல்லையா, ரிசல்ட் என்றைக்கு தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பீங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அப்ளை பண்ணுற டேட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20லேருந்து 24 நாள் கழிச்சு ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் தேதியோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு முடிச்சிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 20 அல்லது 25 நாள் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30 அல்லது பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே ரிலீஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த மாதம் லாஸ்ட்டு இல்லை பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஃபஸ்ட்டு வீக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் ரிசல்ட் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேனலில் அதுக்குன்னு டெடிகேட்டடான வீடியோ எல்லாமே போடுவோம். அதனால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்.